எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ஸ் லட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய லட்டு ரெசிபி இது. இதுக்கு குக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து உருண்டைகள் பிடிச்சிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதாவது டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மிட் ஸ்நாக் சாப்பிட்ற நேரத்தில் இது ஒரு ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே நான் ப்ரோட்டீன் போடுற 1/3 கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ் 1/3 கப்புக்கு எடுத்திருக்கேன். சாக்லேட் சிப் 1/3 கப் எடுத்துருக்கேன். சாக்லேட் சிப் என்ன விதமான ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸ் வந்து 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். ஹனி தேன் வந்து 1/4 கப்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். பீனட் பட்டர் வந்து 1/2 கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் 1/2 கப்புக்கு நிலக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு க்ளே மாதிரி நல்லாவே கிடச்சிரும். அது இதில் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும். இங்கே ப்ரோட்டீன் பவுடர் நான் சேர்க்குறேன். ப்ரோட்டீன் பவுடருக்கு பதிலாக நீங்கள் 1/3 கப்புக்கு கோதுமை மாவை எடுத்து வறுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆல்மண்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மைக்ரோவேவில் 20 செகண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சாக்லேட் சிப்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ப்ரோட்டீன் பவுடர், ஓட்ஸ், அப்புறம் சியா சீட்ஸ், அப்புறம் எடுத்து வச்சுருக்க தேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிற போகிறோம். இது வந்து நீங்கள் உருண்டைகள் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹார்டாகிரும். இது வந்து நீங்கள் ஸ்நாக் டைமில் மற்ற இது சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை வந்து 2 உருண்டைகள் சாப்பிட்டாலே போதும். நல்லா ஹெவியாகவும் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக கூட பசி எடுக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப நீங்கள் எங்கேயா வெளியே போகிற நேரங்களில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.